ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் வந்து பேச்சுங்க. இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் 2 டூரிஸ்ட்டுக்காக கப்புள்ஸ் வந்து காட்டுக்குள்ள வந்து போவாங்க. எதுக்காக அங்கே டிராவல் பண்ணிட்டு அப்படியே அங்கே இருக்க நேச்சர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே அங்கே ஒரு டென்ட் போட்டு நல்லா ஒரு கேம்பெயின் மாதிரி செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக 2 கப்புள்ஸ் வந்து அங்கே போவாங்க. அப்படி போயிட்டு அந்த 2 கப்புள்ஸும் பேசிட்டு அவங்களுக்குள்ள நல்லா ஜாலியாக இருக்கும் போது அங்கே கரெக்டாக அவங்க டென்ட் போட்டுட்டு அவங்களுக்கு தேவையான இந்த தீ வைப்பாங்க தெரியுமா, நைட்டு எரிக்கிறதுக்கு. அதுக்கு தேவையான கட்டைகளை வந்து பிறக்கிறதுக்காக அந்த கப்புள்ஸோட அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த பையன் நிறைய விறகு எல்லாமே எடுத்து வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விறகு எடுக்கிறதுக்காக போறாரு. அப்படி அவர் விறகு எடுக்கிறதுக்காக போகும்போது விறகு எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துல வந்து பெரிய கிளை மாதிரி ஒன்று போங்க. அதை உடைக்கலாம்னு சொல்லிட்டு தாட்ட இருந்து கொடாரியை கொண்டு அதை உடைக்கிறாங்க. உடைச்சதை எடுக்க போகும்போது டக்குன்னு என்ன இந்த மரத்துல வந்து ஒரு ஆணி மாதிரி ஒன்று அடிச்சிருக்காங்க. அது தெரியாம இவர் அந்த மரத்தோட கிளை வந்து உடைச்சு அந்த ஆணியை எடுத்துறாரு. ஆணியை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மரம் லைட்டா பிளந்து அந்த மரத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளியே வர மாதிரி இவர் பாக்குறாரு. பார்த்துட்டு தன்னோட மனைவியை வந்து சவுண்ட் கொடுத்து கூப்பிடலான்னு பார்க்கும்போது அவங்க மனைவி வந்து காதுல ஹெட்செட் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவரால் பேசவே முடியலங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு மரத்துக்குள்ள வந்து ஏதோ ஒன்று வந்து இவரை விரட்டுது. அப்படி இவர் காட்டுக்குள்ள ஓடும்போது காட்டுக்குள்ள ஒரு இடத்துல வச்சு அது இவரை கொண்டு போது ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு. அந்த சவுண்ட் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு கேட்டது. ஒய்ஃபுக்கு கேட்டோம் அவங்க ஹெட்செட்டை கழட்டிட்டு தன்னோட ஹஸ்பண்டை தேடி வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களே அந்த இடத்துல அடிச்சு தூக்கிட்டு போயிருது. இப்போ இந்த திரைப்படத்தோட ஹீரோவான நம்ம பாலசரவணன் வந்து காட்டுறாங்க. பாலசரவணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, தன்னோட பொண்ணு கிட்ட அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை வந்துருச்சுமா, அம்மா சீக்கிரம் போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது, எப்பா இன்னும் எனக்கு 2 நாள் பர்த்டே இருக்கு, நீங்க இப்போ உடனே போனா என்ன அவசரம், நான் அப்பா தான் போயிட்டு உடனே வந்துருவாங்க, வரும்போது உனக்கு தேவையான கேக்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் இப்போ நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு, வேற வழி இல்லை, எனக்கு வேலை அர்ஜென்ட் ஆயிருக்கு, வேலை இருந்து அவங்க ப்ரெஷர் வர கொடுக்குங்க, இப்போ நான் போலன்னா எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுத்து ஒரு இடத்துக்கு போறாரு. எங்க பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள புதுசா டூரிஸ்ட் வருவாங்க தெரியுமா, அப்படி ஒரு வந்து டூரிஸ்ட் வர்றதுக்காக வந்திருப்பாங்க. அவங்கள மீட் பண்றதுக்கு தான் நம்ம பாலா வந்து போறோம். அதுல உள்ள ஒருத்தர் வந்து டக்கு நம்ம பாலாட்ட வந்து கை கொடுத்து உங்களை பத்தி அசோக் நிறைய சொன்னா, நீங்க தான் டூரிஸ்ட் கைடு அப்படின்னா, சார் நான் டூரிஸ்ட் கைடு எல்லாம் கிடையாது, நான் இந்த ஃபாரஸ்டோட வாட்ச்மேன், அது மட்டும் இல்லாம இந்த ஃபாரஸ்ட்குள்ள இப்ப போறதுக்கு தடை பண்ணிருக்காங்க, அப்புறம் எப்படி சார் எங்களை எல்லாம் நீங்க கூட்டு போனீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதுக்கு எனக்கு வழி தெரியும், நான் எப்பவுமே இந்த ஃபாரஸ்ட்குள்ள தான் சுத்துறதுனால உங்களை எங்கிட்டு கூட்டு போகணும்னு எனக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நான் இப்ப கவர்மெண்ட்ல வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோட, சரி ஓகே சார் எப்போ நம்ம போறது அப்படின்னா, நீங்க எல்லாருமே காலையில எப்போ ரெடியா இருங்க சார், நான் காலையில வந்து நம்ம அப்படியே கிளம்பி போயிடலாம் அப்படின்னா, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீம் போய் இவர் சொல்றாரு, நம்ம காலையில கிளம்புறோம், எல்லாரும் காலையில சீக்கிரமே ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல உள்ள 5 மெம்பர்ஸுமே எல்லாரும் தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கார்ல வந்து தங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் லகேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும் அவங்க டீம்ல உள்ள ஒருத்தர் என்ன கேட்காங்கன்னா, நம்ம டூரிஸ்ட் கைடு வரல அப்படின்னா நம்ம ஊருக்குள்ள போகும்போது அப்படியே அவரையும் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரை எடுத்துட்டு அங்க டாக்டர் போவாங்க. போகும்போது நம்ம பாலா வந்து ஒரு இடத்துல நிற்கிறாரு. அவரை பார்த்தோம் காரை பட்டி ஏத்திக்கிறாங்க. ஏற்றும் போது பாலா இதுதான் உங்க ஊர் அப்படின்னா, இது எங்க ஊர் இல்ல சார், என் ஊர் அடுத்த ஊர், பட் இதுவும் நம்ம ஊர் தான், இங்கே நம்ம ஆஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதனால சொல்றதுக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு கார் எடுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போகும்போது நம்ம பாலாவோட வீட்டுக்கு வெளியே பாலாவோட மகா இருக்கா பாத்தீங்களா, இவ டக்குன்னு கார் வந்து வழிபறிச்சு நின்றுவா. உடனே பாலா இறங்கி என்னமா நீ என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, அப்பா இந்த டாலர் நீங்க கொண்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தை வந்து நம்ம பாலாவோட கழுத்துல போறேன், இது அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு முத்தத்தை கொடுத்து அவர் பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து போயிருது. போன உடனே இவங்க காரை எடுத்துட்டு எப்ப போல ஃபாஸ்ட் வந்து போயிறாங்க. ஒரு முக்கில் வச்சு நம்ம பாலா என்ன சொன்னா, சார் இங்கே காரை வந்து நிப்பாட்டிக்கலாம், இதுதான் இதுக்கப்புறம் காரை உள்ள கொண்டு போக முடியாது, ஏன்னா உள்ள ஒரு செக் போஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரை ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு காரில் உள்ள லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கும்போது இவங்களை தாண்டி ஒரு கார் வந்து போகும்போது அங்க காரில் உள்ள ஒருத்தர் வந்து நம்ம பாலா பார்த்து கையை காட்டிட்டு போறத பார்த்து கூட இருக்கிற ஒருத்தர் என்ன சார் இங்க இருக்கிற எல்லாரும் உங்களை மாதிரி வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இங்க எல்லாருமே உழைக்கிறவங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி பேசிட்டாரு. உடனே அந்த பையனுக்கு ஒரு மாதிரி போகுது. இதுக்கப்புறம் எல்லாருமே அங்க இருந்து நடந்து மெதுவா உள்ள காட்டுக்குள்ள வந்து போகும்போது பாலா என்ன சொன்னா, சார் இந்த இடத்துல போன் பேசலாம் பேசிக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் உள்ள போய் சிக்னல் கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது நம்ம காயத்ரி சங்கர் என்ன கேட்பாங்கன்னா, மேம் சார் நீங்க அப்போ வாக்கி டேக்கிலாம் கொண்டு வரலையா, உள்ள அவங்க ஒரு அர்ஜென்ட் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, மேடம் நம்ம என்ன பர்மிஷன் வாங்கிட்டு வரோம், வாக்கி டேக்கிங் லெட்டர் நம்ம கொண்டு வரது இல்லீகல், ஏன்னா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட், நம்ம தெரியாம வரலாம் தெரியாமலே வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி பாலா வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே இப்போ வரிசையா உள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு அத்து ஓட மாதிரி இருக்குங்க. அந்த ஓடையை பார்த்தோன்னா காயத்ரி சங்கரும் அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே உள்ள இறங்கி நல்லா குளிச்சிட்டு இருக்கும்போது டக்குனு பாலா என்ன சொல்றாருன்னா, மேடம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம், ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா சூப்பரா உள்ள ஒரு இடம் இருக்கும், இந்த இடம் வேண்டாம், இது ஆபத்தான இடம் பாலா ரொம்ப சொல்லும்போது அங்க இருக்கிற காயத்ரி சங்கர் வந்துடும். அதாவது என்னன்னா டக்குனு அவங்க சொல்லுவாங்க, உங்களோட வேலை எங்க கூட வாட்ச்மேன் வரது மட்டும் தான், அதை விட்டு நாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லா விஷயத்தையும் சொல்றது உங்களோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பாலாக்கும் காயத்ரி சங்கருக்கும் சின்ன சண்டை வர மாதிரி இருக்கும். அப்ப அந்த லீடர் பாருமா அந்த டீமோட அவர் என்ன சொல்றாருன்னா, பாலா நீங்க விடுங்க, நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு நாங்க என்ஜாய் பண்றதுக்காக வந்தா, நீங்க இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சொல்லி எங்களை கைட் பண்ற மாதிரி நீங்க சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிட்டு உள்ள போயிறாங்க. உள்ள போனோம்னா பாலா வந்து ஒரு இடத்த சொன்னாருமா, அந்த இடத்துல போய் இவங்க நின்று குளிச்சிட்டு இருக்கும்போது இவங்க டீம்ல 2 பேருக்கு வந்து சும்மா லாண்டிட்டு இருப்பாங்க. லாண்டிட்டு அப்படியே அவங்க அங்கிட்டு ஓடும்போது கரெக்டா ஒரு இடத்துல வந்து முள் புதர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த முள் புதற்குள்ள ஏதோ சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாருமே அதை கிளீன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு கோயிலோட வாசல் மாதிரி இருக்கும். அப்ப பாலா என்ன சொல்றாரு, சார் இங்க எதுக்கு சார் போறீங்க, இந்த இடம் தடை செய்யப்பட்ட பகுதின்னு போடுங்க அப்படின்னா நம்ம இங்க போக கூடாது சார் அப்படின்னு சொல்லும்போது பாலாவோட பேச்சை கேட்காம அங்க இருக்கிற சில பேர் அந்த இடத்த வந்து உடச்சிட்டு உள்ள போவாங்க. அப்ப பாலா எவ்வளவு பேர் சரி இவங்க கேட்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் டக்கு பாலா சண்டை போட்டு என்ன சொல்றாங்க, சார் நான் கீழே போறேன், நீங்க வந்தா வாங்க வராட்டி போங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல பாலா சொன்னாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மீனாட ஒருத்தர் வந்து பாலாவை கன்ஃபியூஸ் பண்ணி திருப்பி மேல கூட்டு போறாங்க. கூட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க டீம்ல 2 பேர் அந்த இடத்துக்குள்ள போனா சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் என்ன சொல்றாங்க, நான் இந்த இடத்துக்கு போய் போட்டோ எடுக்கிறேன், என் கூட தைரியமா இருக்கிற யாரா இருந்தா வாங்க, அப்படி இல்லைன்னா வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாலாட்ட பேசும்போது பாலா சார் நான் சொன்னா கேட்கவே மாட்டீங்களா, புரிஞ்சுக்க மாட்டீங்களா, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்க நீங்க கேட்கவே மாட்டீங்க அப்படின்னா, இவர் இப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு பையனை மட்டும் கீழே அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து உள்ள போயிருவாங்க. உள்ள போயிட்டு
போயிட்டு அவங்க ரொம்ப நேரம் ஆகி வரலன்னு பாலா டக்குனா அந்த டீமோட மெயின்ட்ட வந்து சார் அவங்க உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்களும் வாங்க நம்ம 2 பேரும் போய் செக் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சங்கத்தையும் அவர் ஃப்ரெண்ட்டையும் நீங்க இருங்க நான் 2 பேரும் போய் பார்த்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாக்குறதுக்காக உள்ள போகும்போது டக்குனு காயத்ரி சங்கர் என்ன சொல்றா, எப்படியும் உங்களை தைரியமா போங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு பாலா அவங்களை தேடிட்டு அந்த தடை செய்யப்பட்ட பகுதி தெரியுமா அதுக்குள்ள வந்து போங்க. உள்ள போகும்போது அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல கீழே விழுந்த மாதிரி கிடக்கும். அப்ப இவங்க 2 பேரும் அவங்க 2 பேத்தையும் ஏன் உங்களுக்கு என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் உங்களை பயங்காட்டுற மாதிரி விளாடுவாங்க. விளாண்டோட திருப்பி பாலாவும் அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு இவங்களோட இடத்துக்கு வரும்போது டக்குனு அப்பதான் அவங்க இன்னொரு பெரிய ட்விஸ்ட் நடக்கும். அதாவது இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் கூட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஏற்கனவே இவங்களோட இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. வந்தனும் பாலாக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கும் நீங்க எப்படி இங்க வந்தீங்க, அப்ப எங்க கூட வந்தது சொல்லி திரும்பி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் இருக்க மாட்டாங்க. ஒன்னும் பாலா என்ன சொல்லுவாருன்னா, சரி நான் தான் சொன்னது சரி கூட்டு வர வாங்க சார் நம்ம கீழே போவோம் அப்படி சொன்னதா அந்த குரூப்ல மெயினா இருக்காரு. சார் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட நீங்க என்னதான் பாத்தீங்க, இப்ப எதுக்கு இவ ரொம்ப பயந்து போய் நிக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா 2 பேர் போனாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பயந்து போய் அப்படியே அப்செட்ல உட்காந்துருப்பான். இவ என்னதான் பார்த்தா அப்படின்னு கேட்கும்போது கூட போன பையன் என்ன சொல்றாங்க, நாங்க அந்த இடத்துக்குள்ள தாண்டி போனோம். அப்ப அவங்க ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள போய் நாங்க பார்த்துட்டு வெளியே எதையோ பார்த்தோம். வெளியே யாரையோ ஒருத்தரை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் பயந்துட்டே இருக்கா, என்னதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது பாலா சார் சரி சரிப்பட்டு வர சார் கிளம்புவோம் சார் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு மெயின் லீடர் என்ன போனா, பாலா நீங்க ஏதோ ஒரு மறைக்கீங்க என்னங்கிற விஷயத்தை சொல்லுங்க நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது பாலா அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி சொல்லுவோம். அதான் நீங்க பார்த்தது பேச்சியோட வீடு. பேச்சுனா யாருன்னு கேட்கிறா, ஒரு காலத்துல ராஜவம்சத்துல பிறந்த ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் தன்னோட சின்ன வயசுல காட்டுக்குள்ள வந்து பல பில்லி சூனியத்துல இருந்து பல ஏவல்கள் வரைக்கும் எல்லாத்தையும் மாதகத்தையும் படிச்சுட்டு அவளோட சக்தியை வளர்த்துக்கிறதுக்காக வேற ஒண்ணு இல்லாம ஊர்ல உள்ள எல்லா சின்ன சின்ன குழந்தைங்களையும் பலி கொடுக்க ஆரம்பிச்சான். இப்போ ஊர்ல குழந்தைங்க வந்து காணாம போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால ஊர்ல உள்ள பெரியவங்க போய் அவளை வந்து கொள்றதுக்காக போனாங்க. அப்ப அவங்களை இவ ஈஸியா கொண்டுட்டா. கொன்னதுக்கு அப்புறம் வேற வழி இல்லைன்னு எங்க ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பெரிய சாமியாரை போய் நாங்க பார்த்து அவங்க கிட்ட அவளை எப்படி அடக்குறதுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னா, அவ ஒரு பெரிய சக்தி சாய்ந்தியா இப்ப மாறிட்டா, அவளை நேருக்கு நேரா நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட உயிருக்கு தான் ஆபத்து. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா அவளை நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட சக்தியால கட்டி வைக்க பார்க்க நீங்க அவ கண்ணில் படாம அவளை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணிலே படாம 4 பேர் போய் அவளை வந்து கொண்டுடுவாங்க. கொண்டு அந்த பேச்சுங்கிறவளை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மரத்துக்குள்ள போய் இவங்க அடைச்சு வைப்பாங்க. அந்த மரத்துக்குள்ள அடைச்சு வச்ச பேச்சா முதல் கட்டத்துல 2 கப்புள்ஸ் போயிட்டு ஆணியை பிடிங்கி வெளியே வரட்டாங்க அப்படி வர வச்சிருப்பாங்க. இப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பாலா வந்து இவங்க டீம்மேட்ஸ் சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து இதை நம்ப மாட்டான். இவர் ஏதோ பேய்களை சொல்லிட்டு இருக்கா, இன்னும் நம்புறீங்க, இவ எதையோ கொண்டு பயந்துட்டு இப்ப நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பத்தி கீழே கூட்டு போறதுக்காக பேசும்போது இவங்க டீம்ல ஒரு கேமராமேன் போயிருப்பான். அந்த கேமராமேன் சொல்ல சார் என் கேமரா தெரியாம அங்கேயே வச்சுட்டேன் சார், வாங்க சார் இப்ப எடுத்து வந்தலாம் அப்படின்னு சொல்லும்போது பாலா சார் என்ன சார் உயிரே போயிடுவாங்க, நீங்க கேமரா சார் அந்த கேமரா எல்லாமே கீழே போனா என் உயிர் உண்மைக்கு போயிடும் சார், அதை வச்சுதான் என் புடப்பை போயிட்டு அந்த கேமரா 5 லட்சம் சார், ப்ளீஸ் சார் எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சரி இருங்க சார் சொல்லிட்டு பாலா வந்து கேமரா எடுக்கிறக்காகவே இவர் கூட போவாரு. அப்ப கேமரா வந்து ஒரு இடத்துல வந்து ஆன் ஆயிட்டு இருங்க. இப்ப அந்த ஆளு போய் கேமரா எடுத்துட்டு கேமரா செக் பண்ணி போகும்போது இவன் கூட வந்த நம்ம பாலா வந்து அந்த கேமரா தெரியவே மாட்டாரு. அப்போ நம்ம கூட வந்து வேற எவனோ அப்படின்னு சொல்லிட்டு பாலா அந்த இடத்துல இவர் தள்ளிட்டு அந்த கேமரா காட்டுக்குள்ள ஓடிடுவார். அப்போ காட்டுக்குள்ள ஓடும்போது அவர் ஏதோ ஒரு விரட்டுற மாதிரி தெரிஞ்சு கடைசி ஒரு இடத்துல வச்சு அவரே அது ஏதோ ஒன்று அடிச்சு கொள்ற மாதிரி காட்டாங்க. காட்டினதுக்கு அப்புறம் பாலா இப்ப திருப்பி வந்து இவங்க டீம் எல்லாத்தையும் சார் அவர் காணும் சார் அவரை நான் போய் கூட்டா அவர் என்ன தள்ளி விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டார் சார், என்ன சார் ரூல்ஸ் மாதிரி பேசுங்க, உங்க கூட தானே சார் அவர் வந்தாரு, இருங்க சார் நான் பார்த்துட்டேன் சார் இன்னும் சார் நம்ம கீழே போய் இல்லாட்டி எல்லாருமே செத்துரும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல சார் பரவாயில்ல நம்ம அவளை போய் கூட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவளை தேடி உள்ள போவாங்க. அவன் கிடைக்க மாட்டான். இதுக்கப்புறம் அவங்க டீம் மெம்பர்ஸ் 4 பேர் வந்து கீழே இறங்கி ஓடுவாங்க. பாத்தீங்களா ஓடும்போது இந்த ஒரு பொண்ணு இவங்களுக்கு ஏற்கனவே பயந்து நடந்துருமா, அந்த பொண்ணு இவங்க கண்ணு முன்னாடி ஏதோ அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி காட்டும். காட்டினோட பாலா என்ன பண்ணுவாங்க சார் இதுக்காக சார் சொல்ல கேட்கவே மாட்டேன் என் கூட ஓடி வாங்கன்னு சொல்லிட்டு பாலா வந்து இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு கீழே ஓடிட்டு இருக்கும்போது இவங்க கூட இன்னொரு பையன் போயிருப்பாங்க. அந்த பையன் என்ன சொல்றான், டே இந்த ஆள் நம்மள தப்பான ஆள் ஊத்து போட்டு போயிட்டு இருக்காரா, நாங்க போகும்போது கெட்டி வச்சு அதே ரப்பர் மைன் வழியா தான் இவர் போறாருன்னு சொல்றாரு. யாருமே பாலா பின்னாடி போறதை நிப்பாட்டிட்டு இன்னொரு வழியா ஓடுவானே. ஓடும்போது பாலா குறிப்பிட்ட இடத்தை தாண்டி பார்க்கும்போது இவங்க யாருமே பின்னாடி வரல அப்படின்னு சொல்லும்போது டக்குனு பாலாவை ஏதோ ஒன்று அடிக்கிறதுக்காக வருவாங்க. அப்ப பாலா கழுத்துல ஒரு பொண்ணு ஒரு தாயத்து போட்டான்னு சொன்னா அந்த தாயத்தை அவன் கழுத்துல இருந்தா பாலாவது எதுவுமே பண்ணாது. அதுக்கப்புறம் டீம் மெம்பர்ஸ் உருவத்துல ஒருத்தன் தப்பான ரூட்டு போட்டு போனா அவனை அது ஒண்ணு என்ன பண்ணுனா அவன் ஃப்ரெண்டு உருவத்துல வந்து அவன் தோல்ல கையை போட்டு அவனையும் அந்த இடத்துல இருந்து கொண்டு போய் அவனே கொண்டு வரும். இதுக்கப்புறம் பாலா காயத்ரி சங்கரி அவனையும் தேடி உள்ள வரும்போது என்ன சார் உங்க ஃப்ரெண்டை காணும் அப்படின்னு நீங்க உண்மையை சொல்லுங்க பாலா மேல வேற எது பண்ணா நான் தான் சரி என் கழுத்துல தாயத்து இருக்கா என் பொண்ணு வந்து இந்த தாயத்தை போட்டு விட்டா, அது மட்டும் இல்லாம அந்த பேச்சு அடைச்சதே எங்களோட தாத்தா தான், எங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த தாயத்தை அவர் அப்பவே ரெடி பண்ணி வச்சிருந்தாரு, நீங்க என் கூட வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்தையும் கூட்டி அந்த கோயிலோட எல்லை ஒன்று இருக்குது அதை தாண்டி இவங்க போகும்போது காயத்ரி சங்கர் தெரியாம கோயில் எல்லைக்குள்ளேயே விழுந்துரும். விழுந்தோடனே காயத்ரி சங்கரை ஏதோ ஒன்று இவங்க 2 பேரும் கண்ணு முன்னாடி அடிச்சு தூக்கிட்டு போறதை பார்த்த உடனே பாலா வந்து என்ன சொல்ல சார் அவங்களையும் காப்பாற்ற முடியாது வாங்க சார் கீழே போவோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவாங்க இல்ல சார் என் ஃப்ரெண்டு உள்ள மாட்டி போய் அவளை போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டு பாலாவோட கையை தள்ளி விட்டுட்டு அவர் அந்த கோட்டைக்குள்ள மறுபடியும் ஏறி குதிச்சு உள்ள ஓடும்போது பாலா கரெக்டா இருந்தா அந்த தாயத்திற்கு அதை இவர் எடுத்து போயிடுவாரா, இதனால இவரை எதுவுமே உள்ள இருக்கிற எதுவும் ஒன்று பண்ணாது. இதுக்கப்புறம் இவர் திருப்பி கையில தாயத்தை வச்சுட்டு பாலாக்கு ஏதோ ஆயிட்டு சொல்லி திருப்பி கீழே வரும்போது பாலா ஒரு மரத்துக்கிட்ட வந்து கழுத்து அறப்பட்டு இறந்து கிடப்பாரு. இறந்து கிடக்கும்போது இவருக்கு என்ன பண்றேன்னு தெரியாம இவர் திருப்பி மலை உச்சிக்கு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததை நினைச்சு பார்த்து அழுதுட்டே திருப்பி இவர் ரோட்டுக்கு வந்து ஓடி போறாரு. ரோட்டுக்கு ஓடி போகும்போது ரோட்ல இவர் முதல் கட்டத்துல ஒருத்தன் வந்து ஜீப்ல வந்துருப்பான். அவனை ஒரு ஃப்ரெண்டு கலாச்சாரம் அவன் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த பிரச்சனை என்ன சொல்லும்போது சரி நீ கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு அவனை கார்ல ஏற்றும்போது காருக்குள்ள வந்து நம்ம காயத்ரி சங்கர் உட்காந்துருப்பான். நீ என்ன நினைச்சு நீ எப்படி உள்ள வந்து அப்படின்னு சொல்லும்போது இந்த காருக்குள்ள ஏற்ற அவன் வந்து அவனை அடிச்சு திருப்பி இந்த பேச்சோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கெட்டிடுவான். கெட்டினதுக்கு அப்புறம் டக்குன்னு அப்பதான் காயத்ரி சங்கரை காட்டி காயத்ரி சங்கருக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி இருக்கும்.
இருக்கும். அதாவது ஒரு பேச்சின்னு ஒருத்தி இறந்தான்னு சொல்லுவா, அவளோட வம்சாவளியை சேர்ந்த கடைசியால தான் நம்ம காயத்ரி சங்கர். இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பேச்சு வெளியே வந்துட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு பேச்சுக்கு பழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பணமா வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டே வந்திருப்பாங்க. இப்போ இவங்களாலதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த இடத்துல காட்டுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம காயத்ரி சங்கர் அவங்க கூட வந்த அந்த டிரைவரும் வெளியே போனதுக்கு அப்புறம் குரூப்போட மெயினான ஆளை வந்து அந்த பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடிச்சு கொள்றத வந்து காட்டுவாங்க. இந்த திரைப்படம் கொஞ்சம் பாக்குறது ஆறாரம், அதே டைம்ல திருநாளாரும் யார் அப்படிங்கிற சின்ன பயத்தோடய இந்த திரைப்படம் கொஞ்சம் பயமாவே போங்க. பட் இந்த திரைப்படம் கதை எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த திரைப்படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு பிடிச்சா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கும் புதிய நீங்க நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.